வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது நீங்க டெய்லி யூஸ் பண்ற ஒரு சிம்பிளான டூலை வச்சு உங்க பிசினஸ உங்களாக 24/7 ஓட வைக்கிற ஒரு பவர்ஃபுல் சிஸ்டமா எப்படி மாத்தலாம்னா பார்க்க போறோம். சரி, இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முதல்ல பல சின்ன பிசினஸ் பண்றவங்க டெய்லி என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்கன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். இப்ப பிசினஸ் பண்ற நிறைய பேருக்கு அவங்க ஃபோன் தான் அவங்களோட ஆஃபீஸே, கரெக்டா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்களால எல்லா கால்ஸ்க்கும் எல்லா மெசேஜுக்கும் உடனுக்குடனே பதில் சொல்ல முடியலன்னா உங்க பிசினஸ்க்கு என்ன ஆகும்? இதுதாங்க நிஜமான பிரச்சனைகள். நீங்க மிஸ் பண்ற ஒவ்வொரு காலும் உங்களுக்கு வராம போன ஒரு சேல்ஸ். பிசினஸ நடத்தணும்னா நீங்க உங்க போனோடவே கட்டி போட்ட மாதிரி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது இல்லையா? ஆனா இந்த சர்க்கிளை உடைக்க ஒரு சூப்பரான வழி இருக்குன்னா எப்படி இருக்கும்? நீங்க இல்லாதப்ப கூட உங்களுக்காக ஓயாம உழைக்கிற ஒரு பவர்ஃபுல் சொல்யூஷனை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது இல்ல வேற வேலையில பிஸியா இருக்கும்போது ஒரு சிஸ்டம் உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட பேசி அவங்க கேள்விக்கு பதில் சொல்லி சேல்ஸ் பண்ணி பொருளையும் டெலிவர் பண்ணுது. எப்படி இருக்கும்? இதுதாங்க இதோட முக்கியமான பாயிண்ட். அதாவது உங்க நேரத்தையும் எனர்ஜியையும் மட்டும் நம்பி இல்லாம உங்களுக்காக ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யற ஒரு டிஜிட்டல் அசெட்டை உருவாக்குறது. கேட்கறதுக்கு இது ஏதோ பெரிய டெக்னாலஜி மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையில இது எவ்ளோ சிம்பிள், அதே சமயம் எவ்ளோ பவர்ஃபுல்னு ஒரு லைவ் டெமோ மூலமா பார்க்கலாம் வாங்க. இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு கஸ்டமர் ஹாய்னு மெசேஜ் அனுப்புறதிலிருந்து அவங்களுக்கு பொருள் கிடைக்கிற வரைக்கும் இந்த மொத்த ப்ராசஸும் வெறும் 4 ஸ்டெப்ல, அதுவும் நீங்க கொஞ்சம் கூட தலையிடாம ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. பாருங்க, ஒரு கஸ்டமர் மெசேஜ் அனுப்புன அடுத்த செகண்டே இது ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம பாட் உடனே அவங்க கிட்ட பேசி அவங்கள நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. இப்ப இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கஸ்டமர் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணதுல இருந்து செக்யூரான பேமெண்ட் கேட்வேக்கு போறது வரைக்கும் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா, எந்த ஒரு தடங்களும் இல்லாம உடனே நடக்குது. அண்ட் ஃபைனலி இங்க தான் அந்த மேஜிக்கே நடக்குது. பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆன அடுத்த செகண்டே டிஜிட்டல் ப்ராடக்ட் உடனே கஸ்டமருக்கு டெலிவர் ஆகிடுது. யோசிச்சு பாருங்க, கஸ்டமர் பே பண்ணதுக்கும் அவங்க கையில ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற டைம் வெறும் 2 செகண்ட்ஸ் தான். ஓகே, இவ்ளோ ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எது சாத்தியமாக்குது? இந்த ஆட்டோமேஷனுக்கு பின்னாடி என்ன டெக்னாலஜி இருக்குன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். இந்த முழு சிஸ்டமும் வாட்ஸ்அப் ஏபிஐன்னு சொல்ற ஒரு டெக்னாலஜில தான் இயங்குது. சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க போன்ல இருக்கிற சாதாரண வாட்ஸ்அப் ஆப் கிடையாது. இது பிசினஸுக்காகவே வாட்ஸ்அப் உருவாக்குன ஒரு ஸ்பெஷல் டூல். நார்மல் வாட்ஸ்அப்க்கும் இந்த ஏபிஐக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. நார்மல் ஆப் மாதிரி இல்லாம இந்த ஏபிஐ முழுக்க முழுக்க ஆட்டோமேஷனுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. இதனால தான் நம்மளால சாட்பாட்ஸ், ப்ராடக்ட் கேட்டலாக்ஸ், பேமெண்ட்ஸ்னு எல்லாத்தையும் இன்டிகிரேட் பண்ணி பிசினஸை பெரிய லெவல்ல கொண்டு போக முடியுது. சரி, இந்த டெக்னாலஜி உங்க பிசினஸ மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமா உங்க பர்சனல் லைஃப எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்னு இப்ப பார்க்கலாம். இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அந்த வளர்ச்சி எவ்ளோ பெருசுன்னு. நீங்க தனியா வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு ஒரு 50 கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணலாம். ஆனா இந்த சிஸ்டம் மூலமா ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸை ஒரே நேரத்துல உங்களால கையாள முடியும். அதாவது உங்க நேரம்தான் உங்க பிசினஸோட லிமிட்டுங்கிற தடைய இது உடைக்குது. இது வெறும் அதிகமா சேல்ஸ் பண்றது மட்டும் இல்ல. இதை விட முக்கியமான விஷயம், இது உங்களுக்கு அதிகமான சுதந்திரத்தை கொடுக்குது. உங்க நேரத்தை உங்களுக்காக மீட்டெடுத்து போனுக்கே அடிமையா இருக்கிற நிலைமையிலிருந்து உங்களை விடுவிக்குது. இத ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்டா நினைச்சுக்கோங்க. ஒரு தடவை இந்த சிஸ்டமை நீங்க உருவாக்கிட்டா போதும், அதுக்கப்புறம் அதுவே உங்களுக்காக தொடர்ந்து வருமானத்தை ஈட்டி தந்துட்டே இருக்கும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்க விரும்புறேன். உங்க பிசினஸோட டெய்லி வேலைகளை ஒரு சிஸ்டம் பாத்துக்கிட்டா உங்க நேரத்தையும் சக்தியும் நீங்க எதுல முதலீடு செய்வீங்க? உங்க பிசினஸை இன்னும் எப்படியெல்லாம் வளர்க்கலாம்னு யோசிப்பீங்களா?